ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போட்டு கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், போஸ்டில் ஹீலிங் வேணும், மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும், நினைக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும், ஒரு ஹீலிங் தேவைப்படுங்க, கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். King of Wands, Chariot, Two of Wands, Four of Pentacles, Four of Cups. Okay. Knight of Wands, Star, Justice, Seven of Pentacles, Seven of Cups, Five of Wands. Okay. So, bottom of the deck, Hanged Man. Six of Cups, okay. Three of Swords, okay. Two of Wands, okay. Four of Wands, the Moon, Page of Pentacles, Star, okay. Five of Swords, Knight of Swords, Page of Wands, Emperor, Trouble. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி இவங்க இந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, நீங்கள் லவ் பண்ண போட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரேட்டிங், ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு. ஓகே, டோட்லி டெத் ஆகிட்டு. மேபி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க வந்து ஒரு பிளாக்கிங் சிச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைங்க செப்பரேஷன் பீரியட் டைம் அதில் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 years இருக்கலாம், இல்லைங்க 3 months இருக்கலாம், இல்லைங்க 3 weeks ஆகிருக்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி இல்லைங்க 3 days ஆகிருக்கலாம். ஓகே, டோட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். மேபி ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம். மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். இப்போ வந்து மேபி இந்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கிறீங்களா இருக்கலாம்.
ஓகே. அப்போ தேர்ட் பார்ட்டிங்கிறது இப்போ மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களோட பேரண்டாக இருக்கலாம், மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஸ்நேகத்தை கொடுத்துட்டு இவர் அதை வாங்கிட்டு பட் தந்துட்டில்ல. புரியுதில்ல? நீங்கள் ஸ்நேகத்தை கொடுத்துட்டு அவரதை நீங்கள் ஒரு கிவர் எனர்ஜியில் நீங்கள் கொடுத்துட்டு அவரதை டேக்கர் எனர்ஜியில் வாங்கிட்டு பட் பதிலுக்கு உங்களுக்கு ஸ்நேகத்தை கொடுத்துட்டில்ல. நீங்கள் கொடுக்க ஆள் வாங்கி வச்சுட்டு பட் கொடுத்தது தந்துட்டில்ல. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு ஒரு ரீசன். ஓகே. தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கமிட்மெண்ட்க்கு கொடுத்துட்டு பட் இந்த ஒரு பர்சன் அது எதுவும் வாங்கிட்டு இல்லை. காரணம் என்னென்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இவருக்கு கன்ஃபியூஸ். இந்த இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால நீங்கள் கொடுத்த ஒரு ஆஃபரை வாங்கிட்டு இல்லை. இவர் டோட்லி ஒரு கன்ஃபியூஸ். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை வாங்குறதுக்காக வேண்டாமா அந்த ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு பர்சன் பல தடவை திங்க் பண்ணிட்டு. ஓகே. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் இந்த ஒரு பர்சனுக்கு என்ன சொல்கிறது, ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது, நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது, நீங்கள் சேசிங் பண்ணும்போது இந்த ஒரு பர்சனுக்கு அது இவங்க மேலே இஷ்டம் இல்லாமல் நல்லா இஷ்டம் உண்டு. இது ஒரு பர்சனுக்கு ஒரு டிசைர் உண்டு. இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தால் நல்லா இருக்கும். ஸோ இவங்க எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லா இருக்கும். இவங்க கூட ஒரு ஹாப்பி ஃபேமிலி கொண்டு போகிறேன், எங்கள் லைஃப் நல்லா இருக்கும். இவருக்கு ஒரு டிசைர் உண்டு. பட் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா ஃப்யூச்சர் இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு இவரோட மைண்டுக்குள்ளே மேபி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஷோராக உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. மேபி இதில் ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கும், இல்லைங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். ஸோ 2 பேருக்கு ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த ஒரு பர்சனோட மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைர் உண்டு. இவருக்கு அது உங்களை பார்க்கக்கூடிய டைமில், உங்கள் கூட பேசுகிற டைமில் பழகும்போது இவருக்கு அது டிசைர் உண்டு. நீங்கள் பல தடவை இந்த ஒரு பர்சனை நீங்கள் சேசிங் பண்ணும்போது, ஒரு கப் ஆஃபர் பண்ணும்போது, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது இவருக்கு இஷ்டம் இல்லாமல் உள்ள இஷ்டம் உண்டு. பட் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா இவருக்கு அது மைண்டுக்குள்ளே என்ன ஃபீல் ஆகிட்டோம்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃப்யூச்சர் கிடையாது. பின்ன நம்ம என்னத்துக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது, ஒரு ஃப்யூச்சர் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். இது நம்ம ஆசைப்படுறோம். ஓகே, நமக்கு இந்த ஒரு பர்சன் கூட ஒரு லைஃப் டீல் பண்ண நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு டிசைர் இருக்குது. பட் இதில் ஒரு ஃப்யூச்சர் கிடையாது. பின்ன என்னத்துக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம எனர்ஜி போட்டு ஸ்பாயில் பண்ணி டைமை போட்டு வேஸ்ட் பண்ணி பின்ன என்னத்துக்கு நம்ம அதில் நிற்கணும். இவர் அந்த ஒரு மைண்ட் செட்டில் நின்றுட்டு உண்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் பல தடவை செல்ஃபிஷாக நின்றுட்டு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நீங்கள் இந்த ஒரு பர்சனை கேர் பண்ணிக்கிறீங்க, லவ் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகம் உண்மையான ஒரு ஸ்நேகம் எல்லா விதத்துலையும் நீங்கள் ஓகே. இந்த ஒரு பர்சன் எதிர்பார்க்குற குவாலிட்டி எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, எல்லா விதத்துலையும் நீங்கள் ஓகே. பட் இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சன் நினச்சி நீங்கள் சேட் ஆகுறீங்க, டிப்ரெஷன் ஆகுறீங்க, இவங்களை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, எமோஷ்னலி ரொம்ப டவுன் ஆகுறீங்க. இவருக்கு எல்லாம் தெரியும். பட் இவர் இந்த ஒரு பர்சன் எதையும் கண்டுட்டு காணாத மாதிரி ஃபுல்லாக என்ன சொல்கிறது, செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு. நீங்கள் சேடாக இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஹைடிங் உண்டு. மேபி நீங்கள் நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனும் நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணியிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பல தடவை நீங்கள் நிறைய நாள் நைட்டு உறங்காமல் டிப்ரெஷன் ஆகி பல நாட்கள் தூங்காமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இவருக்கு அது எல்லாம் தெரியும். பட் இவர் தெரிஞ்சும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துகிட்டு இல்லை, எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இல்லை. செல்ஃபிஷாக நின்றுட்டு நீ கஷ்டப்படு எனக்கு என்ன, நீ ஆளு, நீ என்ன நினச்சி கஷ்டப்பட்ட எனக்கு என்ன, அந்த ஒரு ஸ்டேஜில் இவர் நின்றுட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் ஒரு பர்சன். கரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அவருக்கு இம்பார்ட்டன்ட் கரியர். ஓகே. அது கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட்லாம் ஆக மாட்டாங்க. இவர் பயங்கரமாக கெரியர் ஓரியன்ட் பர்சன். தன்னோட கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இவரோட மைண்டுக்குள்ள என்னென்னா இவர் ஆல்ரெடி திங்க் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபியூச்சர் கிடையாது. அப்போ நம்ம எதுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இவர் கெரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸு எமோஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது எதுவும் இவர் சிந்திச்சுட்டு இல்லை. இவருக்கு தன்னோட காரியம் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட காரியம் இம்பார்ட்டன்ட். யார் என்னால் கஷ்டப்பட்டேன், எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் நல்லா இருக்கணும். இவர் அந்த மாதிரி நின்றுட்டு உண்டு. ஓகே.
பட் இதனால் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கான இதனால் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி நான் சொன்ன மாதிரி டெத் ஆகிட்டு ஒரு சிலருக்கு 3 வருஷம் ஆகிருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 3 வீக்ஸ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 3 மாதம் இருக்கலாம் டெத் ஆகிட்டு. பட் டெத் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போர்ஷனோட எனர்ஜி டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, உங்கள் மெமரி இவர் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ வேறு ஏதாவது ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டாங்கன்னா கேட்டால் கிடையாது. ஆப்ஷன்ஸ் உண்டு, அப்கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் உண்டு. வேறு யாராவது ஒரு பர்சன் லைஃப்பில் வந்துட்டாங்க, உங்களை இந்த ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காம உங்களை ஒரு நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் நின்றுட்டு சைலண்ட் நின்றுட்டு உண்டு. ஓகே, இவருக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் சேசிங் பண்ணுறது, நீங்கள் இந்த பர்சனை விடாமல் துரத்துறது, கால் பண்ணுறது, இதெல்லாம் இஷ்டம் உண்டு. எல்லாத்தையும் சொன்னீங்க, நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு உண்டு, பதிலுக்கு இவர் ஒன்று தந்துட்டு இல்லை. அதுதான் மேட்ருங்க. இவருக்கு இஷ்டம் உண்டு. பட் இவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா ஃப்யூச்சர் இல்லை. நம்ம இதுக்கு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணணும், நம்ம எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும், நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்க கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவாங்க, அடுத்து அதுலேருந்து அவங்களே வெளியே வந்துடுவாங்க. இவர் அந்த மாதிரி நின்றுட்டு சரி, நம்மளை நினச்சி இவங்க கஷ்டப்படுறாங்க, சேடாக இருக்கிறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் இவர் சரி ஓகே, நம்ம கரியரில் ஃபோக்கஸ் இவர் செல்ஃபிஷாக சரி ஓகே, இவங்க படுற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக நம்ம ஒன்றும் கேர் பண்ணிக்காமல் நம்ம கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இவங்க கொஞ்ச நாள் நமக்காக இருந்து அழுவாங்க, ஏங்குவாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்க லைஃப்பில் வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இவர் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு, அதனால தான் நீங்கள் பல தடவை டிப்ரெஷன் இருக்கும்போது, சேடாக இருக்கும்போது இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காம நின்றுட்டு உண்டு. இவருக்கு மைண்டில் ஃப்யூச்சர் இல்லை. ஓகே, பட் கரண்ட் சிச்சுவேஷனில் ஆள் டோட்டலி ஹேங் ஆகிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு. இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இவர் எந்த ஒரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிடையாது. இவர் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு, இவர் ஹேங்கர் மேன் ஆகும், டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு மெமரிஸ் ஆஃப் இவருக்கு என்ன சொல்கிறது, மெமரிஸ் ஆஃப் லவ் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. பிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிருக்கலாம், மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டில்ல. இவருக்கு மூவ் ஆன் ஆக பற்றிட்டில்லை. மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்குள்ள லவ் கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லைங்க இன்னொரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்புள்ள என்ட்ரு ஆகிருக்கலாம். இவருக்கு சுத்தமாக ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி இவருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் இவர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு, உங்களை பயங்கர இஷ்டப்பட்டுண்டு. பட் இவரோட மைண்டுக்குள்ளே ஃப்யூச்சர் இல்லைன்னு நினச்சிட்டு, இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டில்ல. இவர் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி சொல்லுவாங்கல்ல. இவர் ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு கேரக்டர். ஓகே, பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. காரணம் என்னென்னா இவருக்கு நான் சொன்ன மாதிரி இவங்க ஃபிசிக்கலாக மூவ் ஆனிட்டு மென்டலி மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன், மூவ் ஆன் ஆகிட்டில்ல இவருக்கு. காரணம் என்னென்னா இவர் டோட்லி ஸ்டக் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. காரணம் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்கள். ஆல்ரெடி இவருக்கு ஒரு 3 கப் இருக்குது, அது இவரோட ஆப்ஷன்ஸ். இவருக்கு ஆப்ஷன்ஸ் நான் உண்டுன்னு சொன்னால ஆப்ஷன்ஸ். தென் ஒரு கப்பை நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க. பட் நீங்கள் கொடுத்த கப்பை வாங்குறதுக்கும் இவர் ரெடி கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு இவர் ரெடி கிடையாது. இவர் டோட்லி கன்ஃபியூஸ். எனக்கு என்ன வேணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கு எது பெட்டர். இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இவருக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை. எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் வாங்குறதுக்கும் அதை சூஸ் பண்ணுறதுக்கும் இவருக்கு இஷ்டம் இல்லை. இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், பட் இவருக்கு ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் இஷ்டம் இல்லை, எதுவும் இஷ்டம் இல்லை. மேபி இவர் எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டிஸ் மேபி இவருக்கு யாருக்கிட்ட அட்ராக்ட் ஆகாமல் இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் உங்களை மாதிரி ஒரு குட் கேரக்டர் இவருக்கு இது வரைக்கும் எத்தி பிடிக்கலையாக இருக்கலாம். ஸோ இவருக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை. இவர் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு, டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட லைஃப் இவர் நினைக்கிற மாதிரி போகலை. ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிட்டு இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இந்த ஒரு பர்சன் உங்களை மறந்துருப்பாங்க, மூவ் ஆன் ஆகிருப்பாங்க, ஏற்கனவே ரொம்ப ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன், நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, நம்ம லைஃப்பில் இனி வர மாட்டாங்க, நமக்கும் அவங்களுக்கு இன்னும் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். டோட்லி டெத் ஆனதுனால நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இவர் எந்த ஒரு ஆப்ஷனை வாங்குறதுக்கு இவர் ரெடி கிடையாது. காரணம் என்னென்னா இவருக்கு லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போனப்போ இவருக்கு லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இவருக்கு லைஃப் நல்லா ஒன்றும் போகலை. ஏன்னா 5 of Wands, மென்டல் கான்ஃப்ளிக்ட், மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை. ஓகே, இவருக்கு யாரு கூட கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒத்து போகலை, யாரையும் இஷ்டம் இல்லை,
இவருக்கு யாரு கூடயும் பேச பிடிக்கலை, பழக பிடிக்கலை. ஆக்சுவலி இவர் வந்து இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, இவர் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்க இருக்கலாம். பட் இப்போ இப்போ இவருக்கு ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கட்டும், இவர் நினைக்கிறது இப்போ எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஓகே, இவருக்கே இப்போ யாரு கூட ஒத்து போகலை. ஏன்னா நமக்கு மைண்டில் ஒரு பீஸ் இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு வெளியே யாரு கூட பேச பிடிக்காது, பழக பிடிக்காது, யாரை பார்த்தாலும் கோவம் வரும், டென்ஷன் ஆகும், நிம்மதி இருக்காது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், ஓவர் திங்கிங், இன்னர் ஸ்ட்ரென்த்து கிடையாது. மைண்டில் வந்து பீஸ் இல்லைன்னு சொல்லும்போதே உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது. மைண்டில் பீஸ் இல்லைங்க, மைண்டு தெளிவாக இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் போய் சந்தோஷமாக இருக்கலாம். அதே மைண்டில் ஒரு பீஸ் இல்லைங்க, நமக்கு எதுவும் நமக்கு ஓகேவாக இருக்காது. லைஃப்பில் எல்லாத்துலேயும் ஒரு பிளாக்கேஜ் இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும், சேடாக இருப்போம், டிப்ரெஷனாக இருப்போம், ஃபுல் நெகட்டிவாக இருப்போம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவரை தெரிஞ்சோ தெரியாமல் இவர் உங்ககிட்ட இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, இவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஸோ ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இந்த ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இலூஷன். யாரு கூட இவருக்கு ஒத்து போகலை கரண்ட் சுச்சுவேஷனில். போகிற எல்லாரும் கூடயும் ஃபைட்டு, ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபேமிலி கூடயும் ஒத்து போகலை, வெளியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இவர் யாரு கூட கரண்ட் சுச்சுவேஷனில் ஒத்து போகலை. ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணனால மைண்டில் ஒரு பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை, யாரையும் இஷ்டப்படலை. கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண இவர் மேபி கெரியர் ஓரியன்ட் பர்சன், பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். மேபி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் அங்கேயும் வந்து பிஸ்னஸ்லேயும் நல்லபடியாக இவருக்கு ஒரு ரிசல்ட் இல்லை. ஓகே, மேபி ஒழுங்காக வேலைக்கு போகக்கூடிய பர்சனாகவே இருக்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அங்கே இருந்து சேடாக, அங்கே பிஸ்னஸ் செய்கிற இடத்துலையும் சேடாக இருக்கிறது, டிப்ரெஷனாக இருக்கிறது, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறது. ஓகே, இவர் பண்ணி போன விஷயங்கள் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இவருக்கு சில விஷயங்கள் தெரியும்ல. கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப் ஓகே இல்லை, ஃபேமிலிலேயும் ஓகே இல்லை, வேலைக்கு போகிற இடத்துல ஓகே இல்லை, இவருக்கு யாரு கூடயும் ஒத்து போகாத ஒரு எனர்ஜி, இவருக்கு யாரும் இஷ்டப்பட்டுட்டு இல்லை இது வரைக்கும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் இந்த அளவு ஃபீல் ஆகிறதுக்கும், இவர் இந்த அளவுக்கு டிப்ரெஷனில் போகிறதுக்கும், இவர் இந்த அளவுக்கு டவுன் ஆகிறதுக்கும் மெயின் ரீசன் நீங்கள் தான். ஓகே, காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பல தடவை நீங்கள் சேடாக, டிப்ரெஷனாக, நைட்டு தூங்க முடியாமல் எத்தனையோ நாட்கள் நீங்கள் அழுதுருக்கலாம், விழிச்சிருக்கலாம், ஒப்பாரி வச்சுருக்கலாம். பட் இந்த டைம் அப்போல்லாம் அந்த ஒரு பர்சன் செல்ஃபிஷன் நின்றுட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு என்ன, நீ அழுதுக்கோ, விழிச்சுக்கோ, நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, நீ என்ன உனக்கு என்ன ஆனாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு பல தடவை இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் ஆகுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே அட்ராக்ட் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்டார் கார்டு வந்துட்டு, மேபி நீங்கள் ஒரு ஸ்டாராக இருக்கலாம், நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் வந்து அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கலாம், பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, கரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சேசிங் பண்ணல, இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் பிடி கொடுக்கல, இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு நீங்கள் டவுட்லி நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சனை சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு டவுட்லி சேஸ் பண்ணுறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சுத்தமாக அந்த ஒரு பர்சனுக்கு நான் இப்போ என் மைண்டில் நீ தான் இருக்கேன், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த எதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. ஓகே, அது எதுவுமே நீங்கள் சுத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அதனால இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான், உங்களோட ஹை வைப்ரேஷன். இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் எனக்கு இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி இவருக்கு உங்களை விட பியூட்டிஃபுல்லான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் மேபி நிறைய பேர் அழகாக இருக்கலாம், என்னை சுற்றி நிறைய பேர் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாருமே அழகாக இருக்கலாம். பட் எனக்கு இந்த ஒரு பர்சனுக்கிட்ட கிடைச்ச ஒரு அன்கண்டிஷனல் லவ் எனக்கு வேறு எங்கேயும் கிடைக்குமா? இவங்க என்கிட்ட ட்ரூவாக நின்ற மாதிரி, இவங்க என்ன கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் எனக்கு வேறு யாராவது கொடுப்பாங்களா? இவரோட மைண்டில் இவருக்கு எல்லா விதத்துலையும் நீங்கள் பெட்டர். ஓகே, எல்லா விதத்துலேயும் அது அன்பாக இருக்கட்டும்,
எல்லா விதத்துலையும் நீங்கள் பெட்டர். இவரோட மைண்ட் என்னன்னா எஸ் எனக்கு எனக்கு எல்லா விதத்துலையும் இவங்க எனக்கு பெட்டர். நான் இன்னொரு நாளைக்கு ஒரு ஆஃப்டர் நான் தேடி போனால் கூட அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எனக்கு எனக்கு இது ஓகே, எனக்கு இது பெட்டர் அந்த ஒரு அதனால் அது இவருக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப சேசிங் பண்ணனால இவருக்கு உங்களோட வேல்யூ தெரியாமல் இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கள் ஒரு ஸ்டார்னு மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கள் எப்போவுமே சிரிச்சிட்ருக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம், எப்போயுமே உங்கள் லைஃப்பை சந்தோஷமாக முன்னோட்டு கொண்டு போகக்கூடிய கேரக்டராக இவர் அட்ராக்ட் ஆகுறாரு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, நம்ம தேவையில் என்ன சொல்கிறது, பல தடவை நம்ம ஒரு செல்ஃபிஷன் நின்றுட்டோம், நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாம், இவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம், சுத்தமாக நம்ம இந்த மாதிரி நின்றுட்டோமே அதை நினச்சி இவருக்கு ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாரு இவர். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேசிங் பண்ணும்போது மேபி இந்த ஒரு போர்ஷன் உங்களோட வேல்யூ வேணும்னு மனசிலாகாமல் இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட வேல்யூ உங்களோட பவர் எல்லாமே மனசிலாகுது. உங்களை மாதிரி ஒரு போர்ஷன் எங்கே தேடினாலும் கிடைக்காது இவருக்கு அது ஃபீல் ஆகுது. இவர் எனக்கான ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர் எல்லாமே எனக்கு இவங்க தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் முடிஞ்சு போன ஒரு லைஃப், முடிஞ்சு போன ஒரு லவ் மறுபடியும் என் லைஃப்பில் வந்தால் நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து நீங்களாக மறுபடியும் வந்து இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் நீங்கள் சேர்ந்துட மாட்டிங்களா, ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாதான்னு இவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட் எல்லாம் நினச்சி அதிலேயே ஜீவிப்பாங்கள்ல. நமக்கு ஒரு போர்ஷனை நம்ம உண்மையாகவே ஸ்நேகிக்கிறோன்னு சொல்லும்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஒரு போர்ஷனோட தாட்லேயே இவங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, 4 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸோ அதை பற்றி அந்த தாட்லேயே நம்ம ஜீவிப்போம். அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் அந்த தாட்லேயே ஜீவிச்சிட்ருக்காரு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்காண்டு ரொம்ப பயம் உண்டு. காரணம் என்னென்னா இவர் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள். ஓகே, இவர் என்னதோ இவர் உங்களை நினச்சிட்டு இருந்தார். பட் டோட்லி நீங்கள் அதை பிரேக் பண்ணிட்டு உண்டு. இவர் மேபி இவர் தான் பெரிய பவர்னு நினச்சிட்டு உண்டு. எல்லாமே நான் தான் அப்படின்னு இவர் டீல் நினச்சிட்டு உண்டு. பட் அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவர் இவங்களை கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்டாராக பார்க்குறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, இவருக்கு பயம் என்னென்னா நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இவருக்கு பயம் என்னென்னா நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. ஓகே, எல்லோரும் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க, எப்போவுமே சிரிச்சிட்ருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நமக்கே கிடைக்காம போயிடுமோ அந்த ஒரு ஃபியர். ஓகே, நமக்கே கிடைக்காம போயிடுமோ, நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு கப்போ நம்ம ஆஃபர் பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ அந்த ஒரு பயம் உண்டு. ரிஜெக்ஷன் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, இவர் என்னென்னா நான் சொன்ன மாதிரி இவர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவரை யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது இவரால் கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இவரை ஹை பீரியாரிட்டியில் வச்சு பார்க்குறாரு. இவரோட மனசில் என்னென்னா நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, அந்த மாதிரி நான் தான் பவர், எல்லாமே நான் தான். இவரை ஸ்பெஷலாக நினைக்கிறாரு. இவருக்கு என்னென்னா நான் யாருக்கு முன்னையோ தோற்று போகிறதுங்கிறது உலகமே அழிஞ்சு போகிறதுக்கு சமம். ஓகே, இவர் அப்படி தான் நினைக்கிறார் இவர். ஓகே, நான் எப்படி என்னை ஒருத்தவங்க வேண்டான்னு சொல்லிட்டா என்னால் அது தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் ஒரு கப்பை இப்போ ஆஃபர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எனக்கு ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆஃப்ஷன்ஸ் இருந்துச்சு, இவங்க கொடுத்த ஒரு ஸ்நேகத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ எனக்கு எல்லாம் ரியலைஸ் ஆகுது, எனக்கு இவங்களோட வேல்யூ ஒர்த்து மனசிலாக. இப்போ நான் ஒரு கப்பை ஆஃபர் பண்ணிட்டேன், அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நான் என்ன ஆவேன், இன்னும் நானே ஹர்ட் ஆக்கிறதுக்கு நான் விரும்பலை, நான் யாருக்கு முன்னே தோற்று போகிறதுக்கு நான் ரெடி கிடையாது. ஓகே, அந்த ஒரு வைப்ரேஷன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்ட் என்னென்னா என்ன திங்க் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இவருக்கு தெரியுது இன்றைக்கி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு போஸ்ட்டை சேசிங் பண்ணாமல், ஒரு கால் பண்ணாமல், ஒரு மெசேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இவர் தான் அது மனசிலாகுது. எஸ், நான் இன்றைக்கி அந்த ஒரு போஸ்டர்கிட்ட நான் வந்து நல்லா இந்த ஒரு போஸ்ட் என்ன சேசிங் பண்ணக்கூடிய டைமில் அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள நல்லபடியாக டீல் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் ஒரு காலோ ஒரு மெசேஜ் ஓடி போய் நான் பண்ணியிருக்கலாம். பட் நான் அந்த மாதிரி டீல் பண்ணிட்டு இல்லை. பல தடவை நீ எந்த ஆளை போனால் எனக்கு என்ன நான் நின்றுட்டு உண்டு. ஓகே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் நின்றுட்டு உண்டு. இன்றைக்கி நான் இன்றைக்கி எப்படி போகிறது, உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். உங்கள் கூட வந்து இவர் வந்து நின்னது வந்து ஒரு நியாயமான விஷயமே கிடையாது, எல்லாமே இன்ஜஸ்டிஸாக இவர் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. மேபி இந்த ஒரு போஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ மெசேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா
11 ஹவர்ஸில் வரலாம், இல்லைங்க 11 டேஸில் வரலாம், இல்லைங்க 11 வீக்ஸில் வரலாம். பட் வந்தாலும் மறுபடியும் ஓடி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா நமக்கு நைட் ஆஃப் சோர்ஸாக வந்திருக்கு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு வந்து என்னென்னா, இவர் ஒரு பக்கம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்டாராக இருக்கிறீங்க, எல்லோரும் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிற ஒரு கேரக்டர், நீங்கள் மிஸ் ஆகி போயிடுவீங்கன்னு ஒரு பயம். இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பீஸ் இல்லை. அப்போ இவர் வந்து ஒரு காலம் ஒரு மெசேஜ் பண்ணி, நான் உனக்கு ஒன்று தான் நினச்சிட்ருக்கேன், உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் ஆக்சுவலி இவர் எம்பரர் ஆகும். ஓகே, இவர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு தன்னோட என்ன சொல்கிறது, தன்னோட பவரை இறக்கிட்டு இவர் உங்ககிட்ட வர்றாருன்னா ஏன்னா நீங்கள் ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க, பயங்கரமாக இவர் அட்ராக்ட் ஆகுது. அதனால தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்ன ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணி இப்போமா நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் எதுவுமே நீங்கள் வெளிப்படுத்தலை, ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, இப்போமோ இவர் உங்கள் மைண்டுக்குள்ளே இவர் உண்டுன்னு அது எதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. அப்போ இவருக்கு ஒரே டவுட்டு, நீங்கள் அழகாக வர இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது வந்துடுவாங்களா, நம்ம ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி கேட்போம், கேட்போம், அவங்க மைண்டுக்குள்ளே நம்ம தான் இருக்கிறோமா பார்ப்போம், அந்த ஒரு இதில் தான் வராதே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவர் வரல. ஓகே, நமக்கு நைட் ஆஃப் சோர்ஸ் ஆகும். இவர் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னட்டு உண்டு, ரொம்ப சடனாக கோவப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். சிலவங்க பேசுகிறது வார்த்தைகளாலே கொல்லுன்னு சொல்லுவாங்களே, சிலவங்க வந்து எப்பவுமே சைலண்டாக இருப்பாங்க, ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க, அது நம்மளை ஹர்ட் ஆக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த ஒரு போஸோட பிஹேவியர் நின்றுட்டு உண்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, மேபி இது ஒரு சிலவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் வந்து என்னென்னா ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்களோட பியூட்டி. ஓகே, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மாதிரி ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு வேல்யூ வர்த் எல்லாம் மனசில் ஆகிட்டு, இவர் வேற பியூட்டிக்காக மட்டும் இவர் ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது. அவரோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் இந்த உலகத்தில் எங்கே தேனாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, எல்லா விதத்துலையும் நீங்கள் பெட்டர். இப்போ சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, பட் ஸ்நேகத்தை காட்ட மாட்டாங்க, ஸ்நேகம் பொய்யா இருக்கும். பட் எல்லா விதத்தில் இந்த ஒரு போஸ்டருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள் எல்லா விதத்துலையும் பெட்டர். முன்னாடி இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சர் இல்லைன்னு நினச்சிட்டோம்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்யூச்சர் வேணும், ஒரு ஹாப்பி லைஃப் வேணும், உங்கள் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், உங்கள் கூட ஒரு லைஃப் கொண்டு போகணும் இவர் திங்க் பண்ணுறாரு. அதனால மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து பார்க்கணும், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் உங்களை நேரில் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆக்ஷன் எடுப்பார், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நமக்கு ஆக்ஷனை குறிக்கிற ஒரு கார்டு வந்துருக்குது. ஆக்ஷன் எடுப்பார். எப்போ வேறு ஆக்ஷன் எடுப்பார் பார்த்திங்கன்னா, ஒரு மேபி ஒரு சிலவங்களுக்கு வந்து 7 மந்த்துக்குள்ளே ஆக்ஷன் வரும், ஆக்ஷன் எடுத்து உங்ககிட்ட வருவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்குள்ளே எந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க, இல்லைன்னா 3 ஹவர்ஸ், இல்லைங்க 3 டேஸ், இல்லைங்க 3 வீக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு டெத்துன்னு ஒரு கார்டு வந்தாலே ரீபர்த்துன்னு ஒரு இந்த கண்டிப்பாக நமக்கு ஒரு ரீபர்த் உண்டு, ஒரு நியூ பிகினிங் உண்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம வந்து இந்த ஒரு பர்சன் சைலண்டாக இருக்காங்க, மறுபடியும் வருவாங்களா வரமாட்டாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போச்சு நீங்கள் நினைக்கலாம். டெத்துன்னு ஒரு கார்டு வந்து நமக்கு ரீபர்த்துன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரீபர்த் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ இவரோட லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஃபுல்லாக நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது, இவர் ஒரு செல்ஃபிஷ் என்ன. கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பை குறித்து டோட்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. மெமரிஸ் ஆஃப் லவ் உங்களோட தாட்டில் அவங்க ஜீவிச்சிட்ருக்காங்க, உங்களோட வேல்யூ பொறுத்து மனசில் ஆகுது. ஸோ எப்போவுமே வந்து உங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களை ஹாப்பி டேரக்டில் வைங்க. இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ வந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. ஏன்னா வந்து நைட் ஆஃப் சோர்ஸ் எப்பவுமே வந்துட்டு உடனே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஸ்டெபிலிட்டியாக வர்றது கிடையாது. ஓகே, வந்துட்டு மறுபடியும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்குன்னே தெரியல, நீங்கள் சுத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுனால மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இப்போ உடனே ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா அது கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். அவைலபிளும் காட்டிக்காதுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் கீப் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜி நம்ம சேனலில் அப்டேட் ஆகுன்னா கண்டிப்பாக வீடியோ பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். ஓகே,
ஓகே, நமக்கு இங்கே இம்போர்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 444 இம்போர்ட்டன்ட் நமக்கு. தென் 777 நமக்கு இம்போர்ட். 444 777 இந்த ஏஞ்சஸ் நம்பர்ஸ் பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்போர்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இம்போர்ட்டன்ட், மார்ச் இம்போர்ட்டன்ட், ஏப்ரல் இம்போர்ட்டன்ட், மே இம்போர்ட்டன்ட், ஜூன் இம்போர்ட்டன்ட், ஜூலை இம்போர்ட்டன்ட், நவம்பர் இம்போர்ட்டன்ட். ஓகே, தென் அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்போர்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 13 இம்போர்ட்டன்ட், ஓகே, 15 இம்போர்ட்டன்ட், 12 இம்போர்ட்டன்ட், டிசம்பர் மந்த் இம்போர்ட்டன்ட், 17 இம்போர்ட்டன்ட், 18 இம்போர்ட்டன்ட், 13 இம்போர்ட்டன்ட், 4 இம்போர்ட்டன்ட், 3 இம்போர்ட்டன்ட், 5 இம்போர்ட்டன்ட், 6 இம்போர்ட்டன்ட், 7 இம்போர்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் மந்த்தும் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.